தியரி ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி டிஃபரண்ட் டைமென்ஷன்ஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் 2D ஷேப்ஸ். இந்த ஷேப்ஸ் பிளாட்டா இருக்கும். ஆப்ஜெக்ட்டுக்கு டெப்த் எதுவும் இருக்காது. அதாவது லென்த் வித்னு ரெண்டே டைமென்ஷன்ஸ் தான் இருக்கும். இந்த 2D ஷேப்ஸ் பேப்பர் போன்ற தின்னான பொருட்களை கொண்டு உருவாக்கலாம். அல்லது 2D ஷேப்ஸை ஒரு பேப்பர்லயோ அல்லது கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்லயோ வரையலாம். ஏன்னா பேப்பர் அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் ரெண்டுமே பிளானார் சர்ஃபேஸை கொண்டவை, அதாவது 2D பரப்பை கொண்டவை. 3D ஆப்ஜெக்ட்டுக்கு லென்த் வித் தவிர மூன்றாவதா ஹைட்டோ டெப்த்தோ இல்லனா திக்னஸோ இருக்கும். இத சாலிட்ஸ்னு சொல்லலாம். ரியல் டைம்ல நம்மள சுத்தி இருக்கிற பொருட்கள் எல்லாமே சாலிட்ஸ் தான், அதாவது 3D ஆப்ஜெக்ட்ஸ் தான். 3D ஆப்ஜெக்ட்ஸை மரம், மெட்டல், பிளாஸ்டிக் போன்ற மெட்டீரியல்ஸை கொண்டு உருவாக்கலாம். ஆனா ஒரு 3D ஆப்ஜெக்டை எப்படி ஒரு 2D பரப்பை கொண்ட பேப்பரில் வரைவது? அங்கதான் இந்த வீடியோல நாம பார்க்க போற ப்ரொஜெக்ஷன் வருது. அதை பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இன்ஜினியரிங்ல 3D ஆப்ஜெக்டை பேப்பர், கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் போன்ற 2D மீடியாவில் ரெப்ரசன்ட் செய்யற மெத்தடுக்கு பேர் தான் ப்ரொஜெக்ஷன். இதை ஒரு எக்ஸாம்பிள் மூலமா டீடைலா பார்க்கலாம். இந்த ரூம்ல ஒரு 3D ஆப்ஜெக்ட் இருக்கு. கீழே ஃப்ளோர்ல இல்லாம ஸ்பேஸ்ல மிதந்துட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த 3D ஆப்ஜெக்ட் ஒரு ரெக்டாங்குலர் பிரிசம். ரூமோட ஒரு கார்னர்ல இருக்க ஒருத்தர் இந்த பிரிசத்தை பார்த்துட்டு இருக்கார். அவரை நாம அப்சர்வர்னு கூப்பிடலாம். படத்துல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அப்சர்வரோட கண், அல்லது இத ஒரு ஸ்டேஷன் பாயிண்ட்னு கூட குறிப்பிடலாம். ஒரு செட் ஆஃப் இமேஜினரி லைட் ரேஸ், அதாவது கற்பனையான ஒளிக்கதிர்கள் ரெக்டாங்குலர் பிரிசத்துடைய அவுட்டர் பவுண்டரியையும் அப்சர்வருடைய கண்ணையும் இணைக்குது. இவற்றுக்கு லைன்ஸ் ஆஃப் சைட்னு பெயர். ப்ரொஜெக்டார்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த லைட் ரேஸ் ஆப்ஜெக்ட்டை டச் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஒயிட் போர்டுல போய் விழும். அதாவது லைட் ரேஸ் 3D ஆப்ஜெக்ட்டை ட்ரேஸ் செஞ்சு அதை ஒரு 2D ஷேப்பா இந்த ஒயிட் போர்டுக்கு ப்ரொஜெக்ட் செய்யும். ப்ரொஜெக்ட் செய்யப்பட்ட இந்த போர்டுக்கு பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் பெயர். ப்ரொஜெக்ட் செஞ்சு நமக்கு கிடைச்ச இமேஜுக்கு வியூன்னு பெயர். இந்த வியூவுக்கு ப்ரொஜெக்ஷன் இன்னொரு பெயரும் இருக்கு. இந்த ப்ரொஜெக்ஷன்ல லைன்ஸ் ஆஃப் சைட் ஆப்ஜெக்ட்ல இருந்து கிளம்பி குறுகி கொண்டே வந்து ஸ்டேஷன் பாயிண்டை அடைகின்றன. அதனால நமக்கு கிடைச்ச ஃபைனல் வியூவோட சைஸும் ஆப்ஜெக்டும் சேமாக இருக்காது. பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்கும் அப்சர்வருக்கும் நடுவுல ஆப்ஜெக்ட் இருந்தா வியூ சைஸ் ஆப்ஜெக்ட் சைஸை விட பெரிதாக இருக்கும். ஆப்ஜெக்ட்டுக்கும் அப்சர்வருக்கும் நடுவுல பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இருந்தா வியூ சைஸ் ஆப்ஜெக்ட் சைஸை விட சிறிதாக இருக்கும். இந்த டைப் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸை பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் சொல்றோம். சரியான ஆப்ஜெக்ட் சைஸை பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் தராததால இந்த டைப் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை இன்ஜினியரிங் டிராயிங்ல நாம பயன்படுத்துறது இல்ல. ஆனா இந்த ரூமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வியூ தான். ரூமோட சைஸ் அவுட்டர் சைடுல இருந்து இன்னர் சைடுக்கு குறுகி கொண்டே போயிருக்கிறத பார்க்கலாம். சோ பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் ஒரு ரியலிஸ்டிக் அப்பியரன்ஸை கொடுக்குது. அதனால ஓவியர்கள் இந்த டைப் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை அவங்க வரைகிற ஓவியத்துக்கு பயன்படுத்துறாங்க. இன்ஜினியரிங் டிராயிங்ல ஒரு 3D ஆப்ஜெக்டை 2D உருவமா ஒரு பேப்பரிலோ போர்டிலோ பதிய வைக்கும் போது அதனுடைய சைஸ் மாறாம இருக்க வேண்டியது அவசியம். அதற்கு நாம ஆர்த்தோகிராபிக் ப்ரொஜெக்ஷனை யூஸ் செய்யலாம். ஆர்த்தோ மீன்ஸ் 90 டிகிரி ஆர் பர்பெண்டிகுலர். அதாவது இந்த ப்ரொஜெக்ஷன் மெத்தட்ல எல்லா ப்ரொஜெக்டார்ஸும் பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். வேற மாதிரி சொல்லணும்னா ப்ரொஜெக்ஷன் லைன்ஸ் ஒன்றுக்கொன்று பேரலலாக இருக்கும். ப்ரொஜெக்ஷன்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. மேஜரா அவை பேரலல் ப்ரொஜெக்ஷன்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன்ஸ்னு பிரிக்கப்படுது. பேரலல் ப்ரொஜெக்ஷன்ஸை ஆர்த்தோகிராபிக் அண்ட் ஆப்ளிக்னு ரெண்டு விதமா பிரிக்கலாம். எகைன் ஆர்த்தோகிராபிக் ப்ரொஜெக்ஷன்ஸை மல்டிவியூ அண்ட் ஆக்சனோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் பிரிக்கலாம். மல்டிவியூ சிஸ்டத்துல ஃபர்ஸ்ட் ஆங்கிள், செகண்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள் அண்ட் ஃபோர்த் ஆங்கிள்னு 4 டைப்ஸ் இருந்தாலும் இன்ஜினியர்ஸ் ஃபாலோ செய்யறது ஃபர்ஸ்ட் ஆங்கிள் அண்ட் தேர்ட் ஆங்கிள் மட்டும்தான். ஆக்சனோமெட்ரிக்ல ஐசோமெட்ரிக், டைமெட்ரிக் மற்றும் ட்ரைமெட்ரிக்னு 3 டைப்ஸ் இருக்கு. இது போல ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன்லயும் கேபினட், கேவலியர் அண்ட் மிலிட்டரின்னு 3 டைப்ஸ் இருக்கு. பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன்ல 1 பாயிண்ட், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட்
அண்ட் கர்விலினியர்னு 4 டைப்ஸ் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி இத்தனை டைப்ல நீங்க படிக்க போறது ஆர்த்தோகிராஃபிக்ல மல்டிவியூ அண்ட் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்ஸ், பெர்ஸ்பெக்டிவ்ல 1 பாயிண்ட் ப்ரொஜெக்ஷன் மட்டும்தான். பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் கன்வர்ஜ் ஆகிற ப்ரொஜெக்ஷன் லைன்ஸை யூஸ் செய்யும். ப்ரொஜெக்டட் வியூ பார்ப்பதற்கு ஒரு 3D ஆப்ஜெக்டை போலவே தோற்றமளிக்கும். ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் parallel ப்ரொஜெக்ஷன் லைன்ஸை யூஸ் செய்யும். அதில் மல்டிவியூ ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ என 3D ஆப்ஜெக்ட்ஸின் பல்வேறு 2D வியூஸை பதிவு செய்யும். ஆனா ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனின் மற்றொரு டைப்பான ஆக்சோனோமெட்ரிக்கில் உள்ள ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் போல ஒரு 3D ஆப்ஜெக்ட்டை 2D சர்ஃபேஸில் பதிவு செய்யும். parallel ப்ரொஜெக்ஷன் லைன்ஸை பயன்படுத்துவதால் ஐசோமெட்ரிக் வியூவின் சைஸும் ஆப்ஜெக்ட் சைஸும் ஒன்றாகவே இருக்கும். இதன் ப்ரொஜெக்டட் வியூவும் 3D ஆப்ஜெக்ட் போலவே தோற்றமளிக்கும்னு ஏன் சொல்றேன்னா 2D சர்ஃபேஸில் வரையப்படும் எந்த ஒரு 3D ஆப்ஜெக்டின் உருவமும் 3D ஆப்ஜெக்ட் போல இருக்குமே தவிர உண்மையான 3D ஆப்ஜெக்ட் அல்ல. இவற்றை 2.5D ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லலாம். 3D ஆப்ஜெக்ட்ஸை CAD சாஃப்ட்வேர் மூலம் கம்ப்யூட்டரில் மட்டுமே வரைய முடியும். இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் சப்ஜெக்ட்ல மேக்ஸிமம் சிலபஸை கவர் செய்யறது இந்த 3 ப்ரொஜெக்ஷன்ஸ் தான். சிலபஸ் கவரேஜ் பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 4 பேசிக் டிராயிங் என்டிட்டிஸ் பத்தி பார்த்துடலாம். பாயிண்ட், இது ஒரு டைமென்ஷன்லெஸ் என்டிட்டி, அதாவது பாயிண்ட்டுக்கு எந்த ஒரு டைமென்ஷனும் கிடையாது. லைனுக்கு லென்த்ங்கிற ஒரே ஒரு டைமென்ஷன் தான் உண்டு, அதனால இது ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் என்டிட்டி. அடுத்தது பிளேன், இதற்கு லென்த் அண்ட் வித்னு 2 டைமென்ஷன் இருக்கிறதுனால இத 2 டைமென்ஷனல் ஷேப்னு சொல்வோம். கடைசியா சாலிட், இது ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட், ஏன்னா லென்த் வித் ஹைட்னு மொத்தம் 3 டைமென்ஷன்ஸ் இருக்கு. இப்ப சிலபஸ் என்ன டாபிக்ஸ் கவர் செய்யுதுன்னு பார்க்கலாம். யூனிட் 1ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கவர்ஸ் பிளேன் கர்வ்ஸ். இதுல எலிப்ஸ், பெரபோலா போன்ற பேசிக் ஜியோமெட்ரிஸை எப்படி வரையறதுன்னு பார்ப்போம். செகண்ட் ஹாஃப் கவர்ஸ் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங். இதுல மெஷின் எலிமெண்ட்ஸ் அண்ட் அதர் ஸ்ட்ரக்சர்ஸை ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ல எந்த டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் யூஸ் செய்யாம எப்படி ஃப்ரீ ஹேண்ட்ல வரையறதுன்னு பார்ப்போம். செகண்ட் யூனிட்ல இருக்கிற ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ் அண்ட் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ் அண்ட் தேர்ட் யூனிட்ல இருக்கிற ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் எல்லாத்துலயும் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனை யூஸ் செஞ்சு பாயிண்ட்ஸ், லைன்ஸ், பிளேன்ஸ் அண்ட் சாலிட்ஸ் உடைய டிஃபரண்ட் 2D வியூஸை வரைய போறோம். ஃபோர்த் யூனிட்டும் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனை தான் கவர் செய்யுது. பட் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் கூட சேர்த்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செக்ஷனிங் கான்செப்டையும் செகண்ட் ஹாஃப்ல டெவலப்மெண்ட் கான்செப்டையும் படிப்பீங்க. ஃபிஃப்த் யூனிட்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனும் செகண்ட் ஹாஃப்ல பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷனும் படிக்க போறீங்க. மொத்தத்துல இந்த 3 ப்ரொஜெக்ஷனும் சேர்ந்தது தான் இன்ஜினியரிங் கிராபிக்ஸ். அடுத்த வீடியோல ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் அண்ட் அதுல யூஸ் செய்யற 4 குவாட்ரண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ஷேர் செய்யுங்க. மேலும் இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. தேங்க்யூ.